ஹமாஸுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி ஹமாஸை ஏமாற்றி பலஸ்தீனிய போராளிகளை அழித்து காசாவிலே அரபு கூட்டுப்படைகளை களமிறக்குவதற்கு துடிக்கும் சவுதி அரேபியா. காசாவிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ப்ரொஜெக்ட் ஒரேராவும் பலஸ்தீனிய மக்களின் தலைகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய டாலர்களும் காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளும் சூழ்ச்சி திட்டங்களும் அடுத்த கட்ட நகர்வுகளும் பலஸ்தீனிய போராளிகளின் வீரியமான தாக்குதல்களும் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்ட ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் யமன் ஹவுதிகளின் தொடர்ச்சியான தாக்குதல்களும் பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய மாநாடும் காசா தொடர்பாக ஏற்பட்டிருக்கக்கூடிய முரண்பாடுகளும் இன்றைய தினம் பிரேசில் நாட்டினுடைய தலைநகரில் பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய 17வது உச்சி மாநாடு ஆரம்பமாகியுள்ளது. இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய மாநாட்டில் ரஷ்யாவினுடைய அதிபரும் சீனாவினுடைய அதிபரும் ஈரானினுடைய ஜனாதிபதியும் கலந்து கொள்ளவில்லை. இந்த நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களே பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளார்கள். அத்தோடு காசா மீதான போரானது பிரிக்ஸ் கூட்டமைப்புக்குள்ளும் சில முருகல் நிலைகளை ஏற்படுத்தி இருப்பதாகவும் சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். காசா தொடர்பாக பிரிக்ஸ் கூட்டமைப்புக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய முருகல் நிலை சாதாரண எலும்பு முறிவு முருகல் நிலைகளாக இருந்தாலும் இந்த முருகல் நிலையானது காசா தொடர்பான பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய நிலைப்பாடுகளில் தாக்கத்தினை ஏற்படுத்தியுள்ளது என்றும் சர்வதேச ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பிரேசிலும் இந்தியாவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான முழுமையான ஆதரவை வழங்குகின்றார்கள். அதிலும் குறிப்பாக இந்தியா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான முழுமையான ஆதரவை வழங்குகின்றது. ஃபுல் சப்போர்ட் சார் என்கின்ற கொள்கைகளுக்கு அமைவாகவே இந்தியா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான முழுமையான ஆதரவை வழங்குகின்றது. அதே நேரம் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்காவும் ஈரானும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான கடுமையான நிலைப்பாடுகளையே கொண்டுள்ளார்கள். மேலும் ரஷ்யாவும் சீனாவும் காசாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையும் ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையுமே கொண்டுள்ளார்கள். எனவே காசா தொடர்பாக பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய வேறுபட்ட நிலைப்பாடுகள் காரணமாக காசா தொடர்பான நிலையான முடிவுகளை பிரிக்ஸ் கூட்டமைப்பினால் வெளியிட முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றனர் என்றும் சர்வதேச ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தின் காரணமாகவே ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் அவர்கள் இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் நேரடியாக கலந்து கொள்ளவில்லை. அதே போன்று யுத்த சூழ்நிலை காணப்படுவதனாலும் பிரேசில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதனாலும் ஈரானினுடைய ஜனாதிபதியும் நேரடியாக இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பிலே கலந்து கொள்ளவில்லை. அத்தோடு ஒட்டுமொத்த பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய தலைவராக கருதப்படும் சீனாவினுடைய அதிபர் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பிலே நேரடியாக கலந்து கொள்ளாமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகவும் மாறியுள்ளது. சீனாவினுடைய அதிபர் பிரேசிலில் நடைபெறக்கூடிய பிரிக்ஸ் கூட்டமைப்பில் நேரடியாக கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு சில முக்கியமான காரணங்களும் இருக்கின்றன. ஒன்று, சீனாவினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்திற்கு பிரேசில் ஆனது முழுமையான ஆதரவை வழங்கவில்லை. சீனாவுடனான இந்த வர்த்தக பாதையை மேற்கொள்வதற்கான அனுமதியையும் பிரேசில் வழங்கவில்லை. இரண்டாவது, கடந்த மே மாதம் பிரேசிலின் அதிபர் சீனாவுக்கு விஜயம் செய்த சந்தர்ப்பத்தில் பிரேசில் அதிபருடைய மனைவி டிக்டாக் நிறுவனத்திற்கு எதிரான விமர்சனங்களை நேரடியாக முன்வைத்திருந்தார். சீனாவினுடைய அதிபர் வழங்கியிருக்கக்கூடிய விருந்து உபசாரங்களில் கலந்து கொண்ட சந்தர்ப்பத்திலே இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இதனால் பிரேசிலுக்கும் சீனாவுக்கும் இடையிலான முருகல் நிலைகளும் ஏற்பட்டிருந்தன. மூன்றாவது மிக முக்கியமான காரணமாக பிரேசிலுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகளே காணப்படுகின்றன. பிரேசிலின் அதிபர் சீனாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்தியாவோடு சில முக்கியமான ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டுள்ளார். மேலும் பிரேசில் சீனாவை அவமதிக்கும் வகையில் இந்தியாவுக்கே முழுமையான ஆதரவையும் வழங்கியுள்ளது. எனவே இந்த காரணங்களின் விளைவாகவே சீனாவினுடைய அதிபர் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் ஒன்று கூடலில் நேரடியாக கலந்து கொள்ளவில்லை. அதே நேரம் இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி அதிகளவான இந்திய ஊடகங்கள் சீனாவினுடைய அதிபர் தலைமறைவாக இருப்பதாகவும் சீன அதிபரை மாற்றம் செய்ய போவதாகவும் பல போலி பிரச்சாரங்களையும் மேற்கொண்டிருந்தன. இதற்கு முன்பும் சீனாவினுடைய அதிபர் தொடர்பாக இந்திய ஊடகங்கள் பல போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டுள்ளன. அந்த வகையிலேயே தற்போதைய போலி பிரச்சாரங்களும் இந்திய ஊடகங்களினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே நேரம் சீனாவினுடைய அதிபரும் ரஷ்யாவினுடைய அதிபரும் ஈரானினுடைய ஜனாதிபதியும் இணையதளம் வழியாக இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பிலே கலந்து கொள்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நாங்கள் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக அடுத்த கட்ட தாக்குதல்களை உச்சக்கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்து விட்டோம் என நேற்றைய தினமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ தலைமை அதிகாரி அறிவித்திருந்தார். இதற்கமைவாகவே தற்போது தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் அமெரிக்காவின் ஒப்பந்தத்திற்கு லெபனானினுடைய அரசாங்கம் முழுமையான சம்மதத்தினை வழங்க வேண்டும் என்றும் இந்த ஒப்பந்தத்தினை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வருகின்ற நவம்பர் மாதத்திற்குள் ஹிஸ்புல்லா இராணுவ
இராணுவத்தினை முழுமையாக நிராயுதபாணியாக்க வேண்டும் என்றும் அமெரிக்கா தொடர்ச்சியான அழுத்தங்களையும் வழங்கி வருகின்றது. அத்தோடு அமெரிக்காவின் புதிய முன்மொழிவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்திற்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என்றும் லெபனானுடைய சபாநாயகர் நஹ்பி பெர்ரி அவர்கள் உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் லெபனான் சபாநாயகரின் முழுமையான அனுமதியை பெற்றுக் கொள்ளாமல் லெபனான் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் அமெரிக்காவின் புதிய முன்மொழிவை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து இன்றைய தினம் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தின் பொதுச் செயலாளர் விசேட அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். லெபனானுக்குள்ளோ அல்லது பிராந்தியத்திற்குள்ளோ நாங்கள் ஒரு பொழுதும் ஆக்கிரமிப்பினுடைய ஒரு பகுதியாக இருக்க போவதில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான உறவுகளை இயல்பாக்குவதை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. நாங்கள் இந்த பாதையில் தொடர்ந்து போராடுவோம். எங்களுடைய ஆயுதங்களை நாங்கள் ஒரு பொழுதும் கீழே வைக்கப் போவதில்லை. எங்களுடைய தேசத்தின் நியாயமான பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலேயே எங்களுடைய ஆயுதங்கள் காணப்படுகின்றன. அமைதி என்கின்ற பெயருக்கு கீழால் ஆயுதங்களை ஒப்படைக்குமாறு கூறுவது சரணடைவதற்கு சமனானதாகும். ஒரு பொழுதும் நாங்கள் சரணடைய போவதில்லை. எங்களுடைய நாட்டை பாதுகாப்பது எங்களுடைய மிக முக்கியமான கடமையாகும். மேலும் உறுதியாக உள்ள பலஸ்தீனிய மக்களுக்கும் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் மாயைகளை துடைத்தெறிந்த ஈரானுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பலஸ்தீனிய போர் முனைக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் யமன் ஹவுதிகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் ஒரு பொழுதும் இந்த யுத்த களத்திலிருந்து வெளியேறப் போவதும் இல்லை, பின்வாங்க போவதும் இல்லை. இந்த பாதையிலேயே நாங்கள் தொடர்ச்சியாக போராடுவோம் என அவர் தெரிவித்துள்ளார். அடுத்து நேற்றிரவு யமன் ஹவுதி இராணுவத்தினர் டெல் அவீவ் பிரதேசத்தினை இலக்கு வைத்தும் நெகவ் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த ஏவுகணை தாக்குதலினால் டெல் அவீவ் பிரதேசமும் பென் குரியன் விமான நிலையமும் முடக்கப்பட்டிருந்தன. மேலும் குறித்த ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அறிவித்துள்ளது. அத்தோடு நேற்றிரவு ஈரானுடைய உச்ச தலைவர் மக்களை சந்திப்பதற்காக நேரடியாக களமிறங்கியிருந்தார். 12 நாள் யுத்தத்திற்கு பிறகு முதல் தடவையாக நேற்றிரவே ஈரானுடைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் மக்களை நேரடியாக சந்தித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து ஈரானுக்குள்ளே உளவாளிகளை வேட்டையாடக்கூடிய தொடர்ச்சியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நேற்றைய தினமும் ஈரானின் கிழக்கு பிரதேசத்திலே வெடிகுண்டுகளினால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய 2 ட்ரக் வண்டிகளையும் ஈரானிய பாதுகாப்பு படையினர் கைப்பற்றியுள்ளார்கள். மேலும் பல மொசாட் உளவாளிகளையும் கைது செய்துள்ளார்கள். அத்தோடு ஈரானுக்குள்ளே சட்டவிரோதமாக 12 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் இருப்பதாகவும் இவர்களை முழுமையாக வெளியேற்றுவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்திருப்பதாகவும் ஈரானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. காசாவிலே 60 நாள் யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காக ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காக ஹமாஸுக்கு உச்சழுத்தங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதிலும் குறிப்பாக சவுதி அரேபியா குறித்த ஒப்பந்தத்தினை ஏற்றுக்கொள்வதற்கான உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றது. தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்மொழிவானது நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தக்கூடிய முன்மொழிவு என்றும் காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவாதத்தினை வழங்குவார் என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த நிலைப்பாட்டின் மீது எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை காணப்படுகின்றது என்றும் 60 நாள் யுத்த நிறுத்தத்தின் மூலமாக காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த முடியும் என்றும் சவுதி அரேபியா கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றது. அத்தோடு சவுதி அரேபியாவினுடைய ஊடகங்களும் சவுதி அரேபியாவுக்கு ஆதரவான ஊடகங்களும் இந்த 60 நாள் யுத்த நிறுத்த முன்மொழிவை ஒரு சிறந்த முன்மொழிவாகவும் இந்த முன்மொழிவின் மூலமாக காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த முடியும் என்றும் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றன. அதாவது தற்போதைய முன்மொழிவானது பலஸ்தீனிய மக்களுக்கு சார்பான முன்மொழிவு என்றும் இதனை பலஸ்தீனிய போராளிகள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுமே இந்த சவுதி அரேபிய ஊடகங்களும் சவுதி அரேபியாவுக்கு ஆதரவான ஊடகங்களும் பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றன. ஆனால் களத்தினுடைய உண்மையான யதார்த்த நிலைமையானது இவ்வாறு காணப்படுவதில்லை. அத்தோடு இந்த முன்மொழிவு தொடர்பாகவும் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாகவும் பலஸ்தீனிய பத்திரிகையாளர் அபு அலி அஃப்ரி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்மொழிவுக்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கான சம்மதத்தினை மாத்திரமே ஹமாஸ் வழங்கியுள்ளது. இதற்கு அர்த்தம் குறித்த முன்மொழிவை ஹமாஸ் முழுமையாக ஏற்றுக்கொண்டது என்பதல்ல. ஹமாஸினுடைய பதில்கள் எப்போதும் பலஸ்தீனிய மக்களின் மனநிலைமைகளோடு பின்னி பிணைந்ததாகவே அமைந்திருக்கும். தற்போதைய இந்த கொடூரமான போர் சூழ்நிலையில் இந்த யுத்த நிறுத்த முன்மொழிவை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள போவதில்லை என ஹமாஸ் ஒரு பொழுதும் நேரடியான பதில்களை வழங்காது. அவ்வாறு ஹமாஸ் நேரடியான மறுப்புகளை வெளியிட்டால் அது பலஸ்தீனிய மக்களின் மனநிலைமைகளில் தாக்கத்தினை ஏற்படுத்தும். எனவே அனைத்தையும் கருத்தில் கொண்டே ஹமாஸினுடைய தலைமைகள் செயற்படுகின்றார்கள். தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்மொழிவிலே ஒப்பந்தத்திலே ஹமாஸினுடைய நிபந்தனைகள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மாத்திரமே ஹமாஸ் குறித்த ஒப்பந்தத்திற்கான முழுமையான சம்மதத்தினையும் வழங்கும். மேலும் ஹமாஸ் தற்போது குறித்த முன்மொழிவு தொடர்பாக 3 முக்கியமான நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார்கள். காசாவிலிருந்து இஸ்ரேலிய
ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறுதல், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலும் அமெரிக்காவினாலும் மேற்கொள்ளப்படுகின்ற உணவு விநியோக முறையானது முழுமையாக நிறுத்தப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபையின் மூலமாக உணவு விநியோகம் மேற்கொள்ளப்படுதல், 5 தொடக்கம் 7 ஆண்டுகள் வரையிலான நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான உத்தரவாதத்தினை பெறுதல் என்பனவே தற்போது ஹமாஸினுடைய மிக முக்கியமான 3 நிபந்தனைகளாக காணப்படுகின்றன. இருப்பினும் ஹமாஸினுடைய இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாமல் 60 நாட்களுக்கான தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தி பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தினை மேற்கொள்வதற்காக ஹமாஸுக்கு எதிராக உச்சக்கட்ட அழுத்தங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மீண்டும் ஹமாஸை ஏமாற்றி தற்காலிக யுத்த நிறுத்தத்திற்கு பிறகு காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பிப்பதற்கான அனைத்து விதமான முயற்சிகளும் உச்ச அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என பலஸ்தீனிய பத்திரிகையாளர் அபு அலி அஃப்ரி அவர்கள் தெரிவித்துள்ளார். காசாவிலே விரைவில் யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படும். குறித்த யுத்த நிறுத்த நிபந்தனைகள் தொடர்பான மேலதிக தகவல்கள் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த யுத்த நிறுத்த முன்மொழிவுக்கு இஸ்ரேல் முழுமையான சம்மதத்தினை வழங்கிவிட்டது. இதனால் விரைவில் யுத்த நிறுத்தம் சாத்தியமாகும் என டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான முன்மொழிவுக்கு முழுமையான சம்மதத்தினை வழங்கியுள்ளது என்றால் அந்த முன்மொழிவானது நிச்சயமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சாதகமான முன்மொழிவாகத்தான் அமைந்திருக்கும் என்பதனை ஒரு சாதாரண மனிதன் கூட தெளிவாக புரிந்து கொள்வான். இருப்பினும் குறித்த முன்மொழிவின் மூலமாக காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த முடியும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் நிச்சயமாக காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவார் என்றும் எங்களுக்கு டொனால்ட் ட்ரம்பின் மீது உயர்ந்த நம்பிக்கை காணப்படுகின்றது என்றும் சவுதி அரேபியா தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிட்டு வருவது ஒரு மிகப்பெரிய கூட்டு சதி என்பதனையும் எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். சுருக்கமாகவும் நேரடியாகவும் வெளிப்படையாகவும் கூறுவதாக இருந்தால் இது அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் சவுதி அரேபியாவினதும் கூட்டு சதியாகும். மேலும் நேற்றைக்கு முன்தினம் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சர் காலித் பின் சல்மான் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்து ரகசியமாக டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதும் இந்த கூட்டு சதியை உறுதிப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஆதாரமாகும். டொனால்ட் ட்ரம்புடனான ரகசியமான கலந்துரையாடலில் காசாவிலே 60 நாட்களுக்கு யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவது தொடர்பாகவுமே பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னே காணொலிகளிலும் இவை தொடர்பான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். அத்தோடு நேற்றிரவு நெட்டன்யாகுவின் அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்திலே ஹமாஸ் புதிய நிபந்தனைகளை விதிக்கின்றது. இந்த முன்மொழிவிலே ஹமாஸ் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது. மேலும் இவ்வாறான மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுவதனை இஸ்ரேல் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளாது என நெட்டன்யாகுவின் அரசு அலுவலகம் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. எனவே ஹமாஸினுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாமல் 60 நாட்களுக்கு ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்திவிட்டு பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தினை மேற்கொண்டுவிட்டு மீண்டும் காசாவிலே போரை ஆரம்பிப்பதற்காகவே நெட்டன்யாகுவும் டொனால்ட் ட்ரம்பும் திட்டமிடுகின்றார்கள். மேலும் இதற்கான முழுமையான ஆதரவையும் ஹமாஸுக்கு எதிரான உச்ச அழுத்தங்களையும் சவுதி அரேபியா முழுமையாக வழங்கி வருகின்றது. காசாவின் நிர்வாகத்திலிருந்து ஹமாஸை முழுமையாக நீக்கிவிட்டு பலஸ்தீனிய போராளிகளை அழித்துவிட்டு காசாவிலே அரபு கூற்றுப்படையை களமிறக்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்கத்தினை உத்தியோகபூர்வமாக அறிவிப்பதே சவுதி அரேபியாவினுடைய நோக்கமாகும். இவ்வளவு நாளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலே நடைபெற்று வந்த மறைமுகமான இயல்பாக்கத்தினை உத்தியோகபூர்வமாக அறிவித்து வெளிப்படையான இயல்பாக்கத்தினை ஏற்படுத்தி சவுதி அரேபியா மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தலைமைக்கு கீழான ஒரு புதிய மத்திய கிழக்கு பிராந்தியத்தினை உருவாக்குவதே டொனால்ட் ட்ரம்பினதும் நெட்டன்யாகுவினதும் நோக்கமாகும். மேலும் இதற்கமைவாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் யுத்த களத்தில் காய்களை நகர்த்தி வருகின்றார்கள் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். பலஸ்தீனுக்கான தனிநாட்டை அங்கீகரிக்காமல் நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு இயல்பாக்கத்தினை ஏற்படுத்த போவதில்லை என சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் சவுதி அரேபியாவினுடைய தலைமைகளும் தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிட்டு வந்தாலும் இந்த கருத்துக்களுக்கும் அவர்களுடைய செயற்பாடுகளுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்பதனை ஒட்டுமொத்த சர்வதேசமும் தற்போது புரிந்து கொண்டுள்ளது. நாங்கள் இன்னும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு எந்தவிதமான உறவுகளையும் ஏற்படுத்தவில்லை என சவுதி அரேபியா கூறக்கூடிய கருத்துக்களை ஒருபொழுதும் சர்வதேச முஸ்லிம் சமூகம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஏனென்றால் அல் அக்ஸா வெள்ள போரானது சவுதி அரேபியாவுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான உறவுகளை முழுமையாக வெளிப்படுத்திவிட்டது. 2023ஆம் ஆண்டே சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் பல்வேறுபட்ட வர்த்தக ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டு விட்டன. இவை தொடர்பாக நான் முன்னே காணொலிகளிலும் குறிப்பிட்டுள்ளேன். எனவே தற்போது சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான இயல்பாக்கத்தினை உத்தியோகபூர்வமாக அறிவிப்பது மாத்திரம் தான் எஞ்சியுள்ளது. இதற்காகவே தற்போது எல்லாவிதமான காய் நகர்த்தல்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அத்தோடு நேற்றைக்கு முன்தினம் நடைபெற்ற போரமைச்சரவை கூட்டத்தில் நெட்டன்யாஹூ இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமை அதிகாரிக்கு உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார். வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேற்றி வடக்கு காசாவை முழுமையாக கைப்பற்றிக் கொள்வதற்கான ஒரு திட்டத்தினை அவசரமாக முன்வைக்க வேண்டும் என்றும் அமெரிக்காவிலிருந்து வெளியேறுவதற்கு முன்பு இந்த திட்டம் என்னுடைய கைகளுக்கு வந்தடைய வேண்டும் என்றும் நெட்டன்யாஹூ உத்தரவிட்டிருந்தார். மேலும் இதற்கமைவாக வடக்கு காசாவிலிருந்து பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேற்றுவதற்கான திட்டத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ தலைமை அதிகாரி தற்போது முடிவு செய்திருப்பதாகவும்
நாளைய தினம் குறித்த திட்டமானது நெட்டன்யாகுவுக்கு வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேற்றுவதற்கான திட்டத்திற்கு ப்ராஜெக்ட் ஒரேரா என்று பெயர் வைத்துள்ளார்கள். மேலும் இந்த ப்ராஜெக்ட் ஒரேரா திட்டமானது போஸ்டன் கன்சல்டிங் குரூப் என்கின்ற BCG நிறுவனத்திற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த போஸ்டன் கன்சல்டிங் குரூப் நிறுவனமானது முதல் கட்டமாக காசாவிலிருந்து 5 லட்சம் பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்கான திட்டத்தினையும் வரைபடத்தையும் முன்வைத்துள்ளது. இதற்கமைவாக ஒரு பலஸ்தீனிய நபரை காசாவிலிருந்து வெளியேற்றுவதற்கு $9,000 ஒதுக்கியுள்ளார்கள். எனவே 5 லட்சம் பலஸ்தீனிய நபர்களை காசாவிலிருந்து முழுமையாக வெளியேற்றுவதற்கு $5 பில்லியன் செலவாகும் என்றும் மதிப்பிட்டுள்ளார்கள். இங்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், காசாவிற்குள்ளே உணவு விநியோகத்தை மேற்கொள்ளக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் GHF அறக்கட்டளை நிறுவனமானது இந்த போஸ்டன் கன்சல்டிங் குரூப் நிறுவனத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த GHF நிறுவனத்திற்கு போஸ்டன் கன்சல்டிங் நிறுவனமானது ஆரம்ப கட்டமாக $4 மில்லியன் வழங்கியுள்ளது. இதன் மூலமாகவே தற்போது காசாவுக்குள் உணவு விநியோகம் மேற்கொள்ளப்படுகின்றது. அத்தோடு டெல் அவீவ் பிரதேசத்திலே போஸ்டன் கன்சல்டிங் நிறுவனமானது பல்வேறுபட்ட தளங்களை அமைத்து காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்கான வரைபடங்களையும் தயார் செய்து வருகின்றது. இதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களும் அவசரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மற்றும் அமெரிக்காவின் தலைமையிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு விநியோகத்திற்கும் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேற்றுவதற்கான ப்ராஜெக்ட் அவுரோரா திட்டத்திற்கும் நெருங்கிய தொடர்புகள் இருக்கின்றது என்பதனையும் இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இதனால் தான் தற்போது பலஸ்தீனிய போராளிகள் முன்வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகளில் காசாவில் தற்போது மேற்கொள்ளப்படக்கூடிய உணவு விநியோகம் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகளுடைய சபையின் மூலமாக உணவு விநியோகம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் முக்கிய நிபந்தனையை குறிப்பிட்டுள்ளார்கள். அத்தோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த ப்ராஜெக்ட் ஒரேரா திட்டத்தோடு காசாவிற்குள்ளே அரபு கூட்டுப்படைகளை களமிறக்குவதற்கான திட்டங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. நேரடியாக குறிப்பிடுவதாக இருந்தால், காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றும் திட்டமான ப்ராஜெக்ட் ஒரேரா திட்டத்தோடு அடிமை அரபு நாடுகளும் சம்பந்தப்பட்டுள்ளார்கள். மிக முக்கியமாக சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் சம்பந்தப்பட்டுள்ளன. எனவே இந்த தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் ஒருங்கிணைத்து பார்க்கும் சந்தர்ப்பத்தில் டொனால்ட் ட்ரம்பினதும் நெட்டன்யாகுவினதும் அடிமை அரபு நாட்டு தலைவர்களதும் திட்டங்களை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். காசாவிலே ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தினை ஏற்படுத்தி காசா முழுவதும் GHF நிறுவனத்தினூடான உணவு விநியோகத்தை மேற்கொண்டு மேலும் தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு பிறகு மீண்டும் காசாவிலே யுத்தத்தினை ஆரம்பித்து ஒட்டுமொத்த பணைய கைதிகளையும் முழுமையாக பெற்றுக் கொண்டதற்கு பிறகு காசாவிலே உச்சக்கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்து ஒட்டுமொத்த பலஸ்தீனிய போராளிகளையும் முழுமையாக அழித்துவிட்டு காசாவை அரபு கூட்டுப்படைகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்துவிட்டு காசாவிலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேற்றுவதற்கான திட்டங்களையே இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினதும் நெட்டன்யாகுவினதும் அடிமை அரபுகளதும் இந்த திட்டங்கள் வெற்றி அடையும் என்று நான் கூற வரவில்லை. பலஸ்தீனிய மக்களுடைய உறுதியும் பலஸ்தீனிய போராளிகளின் உறுதியும் இந்த திட்டங்களை முழுமையாக தோற்கடித்துவிடும். மேலும் இறைவனின் உதவியோடு பலஸ்தீனிய மக்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். இருப்பினும் அமெரிக்காவினதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினதும் இந்த திட்டங்கள் தொடர்பாக நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த திட்டங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அடிமை அரபுகள் தொடர்பாகவும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காகவே இந்த தகவல்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசா முழுவதும் மேற்கொண்டு வரக்கூடிய உச்ச வான்வழி தாக்குதலினால் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 85க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல்-கஸாம் படையினர் கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே 2 வீடுகளுக்குள் பதுங்கியிருக்கக்கூடிய சிப்பாய்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான சிப்பாய்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இவர்களை மீட்பதற்காக வருகை தந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றையும் ஷபாஸ் வெடிகுண்டின் மூலமாக அளித்து அதே போன்று அல்-அக்ஸா படையினர் சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்திலே 2 புல்டோசர் வண்டிகளை வெடிக்கச் செய்துள்ளார்கள். அத்தோடு அல்-குதுஸ் படையினர் தூஃபாவின் கிழக்கு பிரதேசத்திலே ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். இதனோடு இருக்கக்கூடிய சிப்பாய்களையும் கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 2 புல்டோசர் வண்டிகளும் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனமும் 30க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.